அட! கேக்கே செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோவ பார்த்து கண்டிப்பா கேக் செய்ய கத்துக்குவீங்க. அந்த அளவுக்கு ஈஸியா இருக்குங்க. வீட்ல இருக்க ஸ்பூன மட்டும் பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளா இத செஞ்சிரலாம். குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க. மிஸ் பண்ணாம இத ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இத எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கடாய 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல ஒரு முட்டை உடைச்சு சேர்த்துருங்க. வீட்ல இருக்க நார்மலான ஒரு ஸ்பூன் எடுத்து அதில 6 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை, 4 டீஸ்பூன் எண்ணெய், 3 டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கிரீமியா அரைச்சு பவுல்ல மாத்திருங்க. இப்போ இதில 8 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் போல உப்பு சேர்த்து கட்டிகள் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவுலேருந்து பாதி அளவு எடுத்துட்டு 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இட்லி பிளேட்ல எண்ணெய் தடவிட்டு நான் ரெடி பண்ணியிருக்க மாரி அதே மாரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு விருப்பமான டிசைன் குடுத்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்க கடாயில 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான கேக் ரெடி. நீங்களும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணுங்க. பாய்.